ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தோம். நான் கல்லூரியில் வேலை பார்த்தேன். அன்னைக்கு என்னுடைய கல்லூரியிலேருந்து ஒரு வேலையாக வர சொல்லியிருந்தாங்க. நான் கல்லூரிக்கு போயிட்டு வர்றேன். அப்பார்ட்மெண்ட் முன்னாடி ஒரே கூட்டம். ஒரு 32 வீடு இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டில். அவ்வளவு கூட்டம். பயமாக இருக்கும்ல திடீர்னு ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே. இப்போல்லாம் எல்லாத்துக்கும் கூட்டம் கூடுறாங்க. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி ஒன்றுமே புரியல. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, ஐயோ ஐயோன்னு சத்தமாக கேட்குது, என்னன்னே புரியல. செகண்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தா என்ன நடந்துச்சுன்றத சொல்கிறேன். அந்த வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி 2 பேர் தான். பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் மட்டும்தானே இருக்கிறாங்க. பிள்ளைங்களாம் அமெரிக்காவில் இருக்குதுங்களா. வயசான காலம் தானே. அந்த வயசான காலத்தில் கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பேசி மனைவி கிட்ட மனசு விட்டு, உன்னைய மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் புகழ்ந்தா அந்த அம்மா கடைசி காலத்தில் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அவர் கல்யாணம் ஆனப்ப எப்படி அந்த மாப்பிள்ளை தோரணையில் இருந்தாரோ அதே தோரணையில் தான் அந்த 75 வயசுல இருப்பார். காலையில் எழுந்திரிச்சா காஃபி இல்லையா இப்படிதான் கேட்பார். எப்போவுமே சண்டை நடந்துட்டு இருக்கும் அந்த தாத்தா பாட்டி வீட்டில். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இந்த பாட்டி அடுப்பில் பாலை வச்சுட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே மளிகை கடை போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துடலான்னு, ஏதோ டீ தூளோ சர்க்கரையோ தீந்து போச்சு, போய் வாங்கிட்டு வந்துடலான்னு கீழே வந்திருக்கிறாங்க. அதுக்குள்ள பால் பொங்கிருச்சு. நீங்க நம்ம வீடுகள்லயே பாருங்களேன், பாலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பொங்காது. ஒரு செகண்ட் இப்படி திரும்பணும்னா பொங்கிடும். பால் எப்பவுமே நம்ம கிட்ட கண்ணாமூச்சி விளையாட வேணா, நாளைக்கு நீங்க வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. பார்த்துக்கிட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது. பொங்கு பொங்கு பொங்குனா கூட பொங்காது. இவங்க அந்த இண்டக்ஷன் அடுப்பில் நம்ம அளவெல்லாம் செட் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி இல்லை. அவங்க குக்கர் இதில் கேஸ் அடுப்பில் வச்சுட்டு குறைச்சி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. நம்ம இப்போ இந்த பால் குக்கர்லாம் வந்துச்சுன்னா பொங்காது. பால் குக்கரில் வச்சா பொங்காது. இண்டக்ஷன் அடுப்பில் கூட நம்ம டைம்லாம் செட் பண்ணி வைக்க முடியும். அவங்க கேஸ் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஏதோ மளிகை கடையில் போய் வாங்கலான்னு போயிருக்கிறாங்களா, பால் பொங்கிடுச்சு. தாத்தாவுக்கு கோபம். இப்போ என்ன பண்ணிட்டாரு, பாலை வச்சுட்டு பொறுப்பு இல்லாமல் வெளியில் போனால அவளுக்கு இனிமே இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு உள்ள கதவை தாப்பா போட்டுக்கிட்டார். தாப்பா போட்டதோட கேஸையும் ஆஃப் பண்ணல. பால் நல்லா சுண்டி 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 பாத்திரத்துல இருந்து புகையா வருது. ஜன்னல்லாம் புகையா வந்த உடனே எல்லாரும் என்ன புகை வருது, பால் தீர வாசம் வருது, ஏதோ நெருப்பு வாசம் வருதுன்னு அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் கூட கதவை சாத்திக்கிட்டார், ஜன்னலை சாத்திக்கிட்டார். எல்லாரும் தட்டுறாங்க, தாத்தா வெளியில வாங்க, தாத்தா வெளியில வாங்கன்னா அவளுக்கு இதுதான் தண்டனை. அவ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. யோ, தண்டனையை நீ உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறையா? இப்ப இந்த பாட்டி அழுவுறாங்க, என்னங்க வெளியில வாங்க, என்னங்க வெளியில வாங்க, கதவை தோறங்க அப்படின்னு. பால் அடுப்புல வச்சுட்டு பொறுப்பு இல்லாம நீ பாட்டுக்கு போனில, இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. நான் நினைச்சேன், யோ இனிமே இந்த உலகத்திலேயே உனக்கு இடம் இல்லையா, கதவை துறையா? துறக்கவே மாட்டேன்றாரு. அவ்வளவு ஆணவம், அவ்வளவு திமிரு. எத்தனை வயசுல? 75 வயசுல இந்த பாட்டியா அழுவுறாங்க. கதவை திறங்க, தெரியாம பண்ணிட்டேன், உங்களுக்கு தாங்க டீ போட போனேன், மளிகை கடையில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க, கதவை திறங்க. கதவை திறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பேச்சு சத்தத்தையே காணோம். ஏன்னா உள்ள புகையா இருந்து இருமிட்டு வேற இருந்தாரா. சரின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டோம் நாங்களாம். சத்தத்தையும் காணோம். அப்புறமா எப்படி விடுறது அது அப்படின்ட்டு அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்களாம் கதவை உடைச்சு, எங்க அப்பார்ட்மெண்ட் ஓனர் வேற, அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அவரை கேட்காமலாம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மேனேஜர் இருந்தார், அவர் கதவை உடைக்காதீங்கன்றாரு. ஏங்க உள்ள ஒருத்தர் வந்து புகையில என்னன்னே தெரியாம மாட்டிட்டு இருக்கிறார், நீங்க கதவை உடைக்காதீங்க செலவாயிடுன்றீங்க அப்படின்னு. அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி கதவை உடைச்சிட்டு நாங்க தாங்க திப்பு திப்புன்னு ஓடுறோம், தாத்தா எங்க, தாத்தா எங்க, தாத்தா எங்கன்னு. அவர் அந்த சோஃபால எப்படி உட்காந்து வந்துருவாளாவ அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறார். என்ன அந்த தாத்தா மாதிரி தான் இப்ப நம்மளா இருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு நமக்கு நாமளே தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க மேல கோபப்படுறது, அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுக்கிறது, அடுத்தவங்களை திட்டுறது, இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது.
நமக்கு நாமளே கொடுத்துக்கிற தண்டனை.